ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு ஒடிசா டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் அஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஜேக்கோட ஒரு 1 ஷாட் தான் பார்க்க போகிறோம். 1 ஷாட்டில் முடியுதா இல்லை 2 ஷாட்டில் முடியுதான்னு சொல்லிட்டு எனக்கே கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஜேக்கோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஜேக்கோட வீடியோ போட்டு. ஸோ அதனால் வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளோட டைட்டில் கோஸ் லவ். என்னடா கோஸ் லவ்வா? அப்போ இதில் சேட் எண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் மலையில் கொடை பிடிச்சி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஜோனா அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் அவளை சமாதானப்படுத்திட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பைக் ரொம்ப வேகமாக போகுது. நீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டீங்க. ஏன்னா உங்களை க்ராஸ் பண்ணி தான் போகுது. யாரா இவன்? பைத்தியக்காரனாக இருக்கான். இப்படி கொட்டுற மலையில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், அறிவில்லை அப்படிங்கோ நீங்கள் அவனை திட்டுறீங்க. பட் இருந்தாலும் அந்த பைக் அப்படியே போயிடுச்சு. நீங்களும் அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே நீங்களும் அந்த சைடு திரும்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான ஒரு சவுண்டு அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜோனா அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னு தெரியல. நீங்கள் ஹே அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போகிறீங்க. பார்த்தா இந்த பைக்கில் வந்திருப்பான்ல அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் இருக்கான். அதுவும் மழை பெஞ்சு அவனோட பிளட்டெல்லாம் உங்கள் காலுக்கிட்ட வருது. நீங்கள் இதை பார்த்துட்டு ஐயோ யாருன்னு தெரில அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறீங்க. அப்போ ஜோ உங்களோட கையை பிடிச்சி வேணாண்டி போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. அந்த டைமில் ஒயன் 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பேட் ட்ரீம்ஸ். நீ சரியே இல்லடி கொஞ்ச நாளா. ஏதோ ஒரு மாதிரியே இருக்க. அதில் ஒன்றும் இல்லை. சரி, நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். இங்கே நீ தனியாக தான் இருக்க. பார்த்து ஜாக்கிரதையா இரு, சரியா? எப்போ வருவ? நான் வர ஒரு 2 வீக்ஸ் ஆகும். அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு. சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா இரு, சரியா? நான் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா நீ மட்டும்தான் தனியாக இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜோமே ரூம்லேருந்து அப்படியே போகிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. 2 நாளாக இந்த ஒரு கனவு அப்படியே போட்டு கொல்லுது. என்ன இருக்கும் அவருக்கு? அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை. அவர் ஐ திங்க் நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் என்ன 8:30 லீவு தானே, படுத்து தூங்குடி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் தொப்புற அந்த பெட்லேயே படுத்து தூங்குறீங்க. உங்களுக்கு இருந்தாலும் தூக்கம் வரல. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. யாரோ உங்களை பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்குது. என்னது இது? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் எழுப்பி உட்காந்துட்டு சரி வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் சும்மா வாக்கிங் மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில. உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. என்னடா எனக்கு தான் தோணுதா இல்லை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படி சொல்லிட்டு இன்னும் மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யாருமே ஃபாலோ பண்ணல. ஐயோ ஒயன், எல்லாம் உன் மன பிராந்திடி. அந்த ஆக்சிடெண்ட் பார்த்ததுலேருந்து நீ சுத்தமாக சரியே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்களே இது பண்ணிட்டு நீங்களே அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. வெளியிலலாம் போயிட்டு அப்படியே ரூமுக்குமே வந்துட்டீங்க. நீங்கள் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கீங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூம்லேருந்து தான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த டைமில் டக்குன்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன லைட் ஆஃப் ஆகிடுச்சு? கரண்ட்டு போயிடுச்சா என்ன அப்படின்ட்டு உங்களோட ஃபோனை அப்படியே தத்தி தேடி எடுக்கிறீங்க. கரண்ட் இருக்கே அப்படின்னு சுவிட்ச் போர்டை பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. ஆஃப்லையா? சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு
மறுபடியுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க, மறுபடியுமே லைட் ஆஃப் ஆகுது. என்னது இது, லைட்டு மறுபடியும் ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு மதிய சுவிட்ச் போர்ட் கிட்ட தானே நின்றுருப்பீங்க. பார்த்தா லைட்டு போடுறீங்க, லைட் ஆன் ஆகுது. என்ன நடக்குது இங்கே? நான் போட்டால் ஆன் ஆகுது, ஆனால் எப்படி ஆஃப் ஆகுதுன்னே தெரிலையே அப்படின்ட்டு இப்போ லைட் போடுறீங்க. சரி அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது மறுபடியும் லைட் ஆஃப் ஆகுது. என்னது இது, லைட்டு வரும் சும்மா சும்மா ஆன் ஆகி ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட பார்த்தா அகெயின் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஒரு வேளை லூஸ் கனெக்ஷனாக இருக்குமோ அப்படின்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா லைட் எரியுது. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. ஓ, லூஸ் கனெக்ஷனா? நான் கூட பேயோ என்னமோன்னு பயந்துட்டேன். இப்போ ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணணும், ரெஸ்ட் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அப்பாடா, இப்போ தூங்கினா நல்லா தூக்கம். அப்படியே பொத்துன்னு அந்த கட்டிலே வந்து தொம்முன்னு படுக்கிறீங்க. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதுக்கு மேலே என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு தூங்கிடி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே எழும்புறீங்க. நல்ல தூக்கம். இன்றைக்கி தான் அந்த கனவு வரலப்பா, இல்லைன்னா டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எழுப்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி ப்ராப்பராக இருக்குது. எனக்கு தான் போத்திட்டு படுக்கிற பழக்கமே கிடையாதே, எப்படி அதுவும் ப்ராப்பராக இருக்குது அப்படின்ட்டு எழும்பி பார்க்குறீங்க. தூக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும், ஆனால் எப்படி ப்ராப்பரா அப்படி சொல்லிட்டு டைமை பார்க்குறீங்க. ஐயோ 7:30 ஆகிடுச்சு, காலேஜ் போகணுமே அப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே உங்களோட காலேஜ் போகிறீங்க. இப்படியே தானே அவங்களோட டேஸஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு நாள் காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்கீங்க, அதுவும் நனைஞ்சிக்கிட்டே செம்ம மழை இடி மின்னலோட. நீங்கண்ணா ஐயோ இப்படி குளிருது, சீக்கிரமாக ரூமுக்கு போய் சேரணும்டா சாமி, முடியல குளிருது அப்படின்ட்டு இப்போ நீங்களுமே ரூமுக்கு வந்துட்டீங்க. வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி வந்து இருக்கிறீங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. செம்ம கோல்டாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது வெளியில் நான் பளிச்சுன்னு இடியும் மின்னலுமா அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. ஐயோ இவ்வளோ வேறு மின்னல் எல்லாம் அடிக்குது, என்ன பண்ணுறது, தனியாக வேறு இருக்கேனே, ஜோ வேறு இல்லை, என்ன பண்ண போகிறேனோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஜன்னல் இருக்கும் உங்கள் ரூம் பக்கத்தில். ஸோ நீங்கள் அந்த ஜன்னலில் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. சடனாக உங்கள் ஜன்னல் பக்கத்தில் ஒரு மின்னல் வருது. நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. ஐயோ என்னடா இது, கொஞ்சம் விட்டுருந்தா என் மேலே விழுந்திருக்கும் போல். வேணாம் இந்த வம்புக்கு நான் இல்லைப்பா, கதவை பூட்டிட்டு பேசாமல் கவுந்தடிச்சு படுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்டீங்க. வெளியில் நான் இடி மின்னல் பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. அப்படியே காதை பொத்திக்கிட்டு பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பையன் படுத்திருக்கான். பையனா அப்படின்ட்டு ஷாக்காக எழுப்பி பார்க்குறீங்க. யாரா நீ அப்புறம் இங்கே வந்தா அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். நான் உனக்கு தெரியுறேண்ணா. எது எவன்டா நீ, எங்கேருந்துடா வந்த? ஐயோ இந்த ஹாஸ்டலில் ஜென்ஸுக்கு வேறு அலோடு இல்லை, யாரா நீ, எப்பட்றா வந்த? அப்போது உன் கண்ணுக்கு நான் தெரியுறேண்ணா. எது இப்போ இரு நான் கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு வார்டன் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. எங்கள் அந்த பையன் அப்படியே அமைதியாக தான் இருக்கான். என்னாச்சு பையன்? வார்டன், என் ரூமில் ஒரு பையன் இருக்கான் வார்டன். எது பையனா?
யார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளெல்லாம் வந்து பார்க்குறான். அது ஒரு லேடி வார்டன் தான். அவங்க அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. என்ன வயன், யாருமே இல்லை. யாரை பார்த்து நீ கத்திட்டு இருந்த? வார்டன் அவங்க முன்னாடி தானே இருக்கான். வயசானதால உங்களுக்கு கண்ணு போயிடுச்சா வார்டன்? என்ன வயன் சொன்னா? இல்லை வார்டன் உங்கள் முன்னாடி தான் இருக்கான் பாருங்க, அண்ணா தான் நிற்கிறானே. வயன் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. சரி அதெல்லாம் விடுங்க, அவன் முன்னாடி தான் நிற்கிறான். வயன் யாருமே இல்லை. நேற்று நீ ஏதாவது படம் ஏதாவது பார்த்தியா என்ன? என்ன வார்டன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு இங்கே பாருங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் மேலே கை வைக்கிறீங்க. அப்படி உங்கள் கை உள்ளே போகுது. வார்டன் என்னவா காற்றுல கையாட்டிகிட்டு இருக்க? காற்றுல கையாட்டுறேண்ணா? வார்டன் இங்கே இருக்க பையன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிலையா? எனக்கு எதுவுமே தெரில வயன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பையனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே புருவத்தை தூக்கிட்டு அப்படியே நிற்கிறான். என்னது இது அப்படின்ட்டு தொட்டு பார்க்குறீங்க. அவங்க கை அப்படியே உள்ளே போயிட்டு வருது. அப்போ பேயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. இங்கே வார்டன்னா என்னம்மா வயன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போக பார்க்குறாங்க. இங்கே செம்ம ஷாக்காக நீங்கள் அந்த பையனே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ பேயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணு முடியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. அந்த பையன் அப்படியே அவங்களே பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்ன பேய் சிரிக்குது? வார்டன் எங்கேருந்து போயிடலாம் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. வார்டன் இங்கேருந்து வார்டன் எங்கே? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ வார்டன் நானும் வந்துடுறேன் வார்டன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவங்க பின்னாடியே ஓடுறீங்க. இங்கே அந்த பேய் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வார்டன்கிட்ட போய் வார்டன் ஏன்னா அந்த ரூம்லலாம் இருக்க முடியாது வார்டன், அங்கே எதுவும் இருக்குது வார்டன் ப்ளீஸ் வார்டன் எனக்கு பயமாக இருக்குது வார்டன். வயன் தேவையில்லாத போட்டு யோசிக்காத. நேற்று நீ ஏதாவது பேய் படம் ஏதாவது பார்த்துருந்துருப்பாமா? ஐயோ இல்லை வார்டன் ப்ளீஸ் வார்டன் என்னால் அந்த ரூமுக்கு போக முடியாது. இங்கே பாரு வயன் தேவையில்லாமலாம் பேசாத. அது உனக்குன்னு அலோகேட் பண்ண ரூம். இப்போ வேறு ரூம் கூட அவைலபிளாக இல்லை. நீ அங்கே தான் தங்கியாகணும். ஏன்னா இங்கே தங்கியாகணுமா? இல்லை 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 நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன். வயன் சொன்னா கேளு, நீ இங்கே தான் தங்கி ஆகணும். இது உனக்காக வேறு ரூம் எல்லாம் நான் அலாட் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போயிட்டாங்க. வேறு ரூமெல்லாம் அலாட் பண்ணி தர முடியாது. அப்போ நான் எங்கே தங்குவேன்? அவன் யார் என்னன்னே தெரியல. இதுக்கடையில் பேய் வேறு. ஐயோ என்ன பண்ண போகிற வயன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்ட். என்னாச்சு? என்ன பிரச்சனை? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா. இது இங்கே வேறு ஏதாச்சும் ரூம் அவைலபிளாக இருக்கா? ஏன் என்ன பிரச்சனை? ஒரு ரூமில் என்ன பிரச்சனை? இல்லை என் ரூமில் அதான் ஒரு ரூமில் என்ன? இப்போ இவங்களும் நம்ப மாட்டாங்க. என்ன சொல்கிறது? எலித்தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணா, அதனால தான். எலித்தொல்லை அதிகமாக இருக்கா? சரி நான் பார்த்து கிளியர் பண்ணுறேன். அண்ணா 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 இல்லை வேணாம், எனக்கு வேறு ரூம் அலோகேட் பண்ணி தரீங்களா? ஏன் வேறு ரூம்? அது அது அதான் சொன்னேனே எலியெல்லாம். நான் அதை க்ளீன் பண்ணிட்டு நீ அதே ரூம்கே போ. அண்ணா ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்கண்ணா. வயன் நான் தான் சொல்கிறேன்ல. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. சரிண்ணா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே தான் வெளியிலே நின்றுட்டே இருக்கீங்க. இங்கே தான் நின்றுட்டே இருக்க போறியா வயன்? இல்லை நான் போகிறேன். போ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரூம்கிட்ட போகிறீங்க. அந்த பையன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலி அந்த பையன் யார் அப்படின்னா வார்டன் வந்தாங்களே அவங்களோட பையன் தான். அவனுமே இதே ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கான். நீங்கள் போகிறதே தான் அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீங்களுமே அவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெறும் தலையை மட்டும் உள்ளே விட்டு எட்டி பார்க்குறீங்க. எதுவுமே இல்லை. அப்போ நான் பார்த்தது வெறும் பிரம்மையோ? என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேய் படம் பார்த்துட்ருக்கனால தான் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த மாதிரி பேய் படம் சயின்ஸ் ஃபிக்ஸ் மூவி அதெல்லாம் இனி பார்க்கறது குறைக்கணும். எல்லாம் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகுதுப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக தான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறீங்க. எதுவுமே இல்லை. அப்பா அப்போ நான் ஏதோ கனவு தான் கண்டிருக்கேன். லூசு வயன் நீ. காலங்காத்தாலே இப்படி ஒரு கனவு. கொஞ்ச நாள் அந்த கனவு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா இது என்னடானா புது விதமான கனவு. சரி பல்லு கூட தேகலை, போய் ப்ரஷ் பண்ணிட்டு
சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. இன்றைக்கி சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. சரி அதை பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னு தெரியல, யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சடன்னாக திரும்புறீங்க. மறுபடியும் நீயா? ஒருவேளை எனக்கு கனவு ஏதாவது கண்டுட்ருக்கேன்னா என்ன அப்படின்னு கண்ணை நல்லா தேய்க்கிறீங்க. அந்த பையன் உங்கள் முன்னாடி தான் இருக்கான். இது நான் என்ன பார்க்குறது கனவா இல்லை நிஜமா? நீ பார்க்குறது நிஜம்தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஃபஸ்ட் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. பயப்படாத ஃபஸ்ட்டு. பயப்படாதையா? அப்போ நீ நிஜமாகவே பேய் தானா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறீங்க. அந்த பையன் உங்ககிட்ட வரான். இங்கே பாரு வயன். நான் வயன் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பயப்படாத, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. என்ன சொல்ல போகிற? என்னை கொலை பண்ண போறியா? நீங்கள் பாரு, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்லாம் எனக்கு ஆசைலாம் இருக்குது. அதுக்குள்ளே நீ என்னை கொன்றாத. இத்தனைக்கும் நான் லவ் கூட பண்ணதில்லை. சாகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதிலெல்லாம் மண்ணை மாதிரி போட்டுறாதா. என்னை அப்படியே விட்டுரு, நான் எங்கேயாச்சும் வேறு ரூமுக்கு வாச்சும் ஓடிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவன் ஒயன் ஸ்டாப் இட், நான் உன்கிட்ட பேசணும். நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், கொஞ்சம் காம்டனாக இரு. சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டியா? ப்ராமிஸ்? ரெண்டும் ஒன்று தான். நிஜமாவே எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? பண்ண மாட்டேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன ஞாபகம் இருக்கா வயன்? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா என்ன? மீட் ப்ராப்பரான ஒரு மீட் கிடையாது, பட் நீ என்னை பார்த்துருக்க. அப்படியா? ஆனால் எனக்கு ஞாபகம் எதுவுமே இல்லையே. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட், அது ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்த பையன் நான் தான். என் பேர் ஜியான் ஜாங்குக். ஏன் இப்படி இருக்கேன்? நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் கடைசியாக நடந்த அந்த ஒரு ஆக்சிடெண்ட், நீங்கள் என் கூட அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, எனக்காக நீங்கள் அழுதீங்க, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் ஜோவுமே கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜோவோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் ஜங்குக் அந்த பைக்கில் அப்படியே ஸ்பீடாக க்ராஸ் ஆகிருந்துப்பான். திடீர்னு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்து பதறி போய் அங்கே போய் பார்த்துருந்துருப்பீங்க. அங்கே ஃபுல்லாக ஜங்குக்கோட பிளட்டு தான் உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை அப்படியே திட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தா ரத்த வெள்ளத்தில் இருக்கான். உங்களுக்குன்னா அழுகையாக வருது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் புக் பண்ண அந்த கேபுமே வந்துடுச்சு. கடகடன்னு அந்த கேப் டிரைவரையும் கூப்பிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த கேப்லேயே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருந்துருப்பீங்க. இங்கே ஜோனா, அங்கே என் அப்பா சீரியஸாக இருக்காருடி, வாடி போகலாம், இங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடி, அதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம், ஆனால் எங்கள் அப்பா அப்படின்ட்டு அவள் அங்கே இருந்து அழுதுட்டுருக்கா. அப்போது நர்ஸுமே, இந்த பையனோட கார்டியன் யார்? அது நான் தான். ஓ ஓகே, இதில் சைன் பண்ணுங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் இப்படி சைன் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட போகும்போது இங்கே ஜோ, அதை எல்லாம் சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டல, இதுக்கப்புறம் போகலாண்டி. இல்லைடி, இருந்தாலும் அவங்க கூட இருந்து எங்கள் அப்பா அங்கே சீரியஸில் இருக்காருடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டா, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேம், இப்போ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் கேஸில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம்ல? ஆமாம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு இந்த க்ரெடிட் கார்டு வச்சுக்கோங்க.
மேம் எங்ககிட்ட கொடுக்குறீங்க? இல்லை பரவாயில்ல, அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த கார்டு அப்போ நாங்கள் யார்கிட்ட கொடுக்குறது? அது அந்த பேஷண்ட்கிட்டே கொடுத்துருங்க. சரி மேம். உங்கள் நேம்? நேம் ஒயனுங்க. ஓகே மேம். சரி, அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே திரும்ப வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டிங்களா? நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அப்போது உங்களை காப்பாற்ற முடியலையா அவங்களால? எனக்கு தெரியல, நான் ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறேன், ஏன் உன் பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. பட் கடைசியாக உன்னை தான் நான் பார்த்தேன். அதுலேருந்து நான் உன் கூட தான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். என் கூட தான் சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 வீக்காக என் கூட தான் சுற்றிட்டு இருந்தீங்களா? அப்போது இந்த ரூமில் எல்லாமே நீங்கள் வந்திருக்கீங்களா? இப்போ நான் உன்னோட ரூமில் தானே இருக்கேன். அப்போது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, நான் அந்த அளவுக்கு கேவலமான பையன் கிடையாது, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்த உடனே இந்த ரூமில் என்ன டோர் ஓப்பனில் இருக்கா, என்ன இருக்குது அது கூட பார்க்காமல நீ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் கூட நின்று தானே பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. அப்போ எப்படி? நீ நோட் பண்ணதே இல்லையா? நீ எப்போல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் அதுவும் இந்த ரூமில் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆகும், கவனிச்சிருக்கியா? அப்போது அது பண்ணது நீ தானா? நான் தான் பண்ணேன். நான் வேறு லூஸ் கனெக்ஷன் நினச்சேனே. அப்போ நீ என் பக்கத்துலேயே தான் என் கூட இருந்தா? உன் கூட தான் இருந்தேன். காலேஜ் டைம் அப்போது உன் கூட தான் இருந்தேன். வெளியில் போகும்போது அப்போது உன் கூட தான் இருந்தேன். ரெஸ்ட் ரூம் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். சரி, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் என் கண்ணுக்கு மட்டும்தான் தருவீங்களா? உன் கண்ணுக்கு மட்டும்தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி இந்த ஒரு வாரம் நீங்கள் என் கண்ணுக்கு தெரியல, திடீர்னு இன்றைக்கி மட்டும் என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிங்க? ஐ திங்க் நேற்று நைட்டு நல்ல இடி மின்னலாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், மின்னலாக தான் இருந்துச்சு. உன் முன்னாடி உன் பக்கத்தில் ஒரு மின்னல் வந்துச்சு, கவனிச்சியா? ஆமாம், அது வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டேன். அதுலேருந்து தான் நீ என்னை பார்க்க ஸ்டார்ட் பண்ண. ஆனால் நேற்று நைட்டு நான் உங்களை பார்க்கவே இல்லை. யார் சொன்னா நீ பார்க்கலேன்னு? நேற்று நைட்டு நீ என் பக்கத்தில் தான் படுத்து தூங்குன. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நேற்று நைட்டு நல்ல இடி மின்னலோட நல்லா மழை பெஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப பயந்து அப்படியே ஒரு மாதிரி தான் உங்களோட பெட்டில் அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்காக உங்கள் பக்கத்தில் வந்து இருந்தான். பட் நீங்கள் ஒரு அரை தூக்கத்தில் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜங்குக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருப்பான். அப்போது வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது அப்படியே உங்களுக்கு தோணுது. ஆமாம், நேற்று நைட்டு நான் யாரையோ ஹக் பண்ணிவிட்டு உன்னை தான் ஹக் பண்ணனா? ஆனால் உன்னை ஹக் எப்படி பண்ண முடிஞ்சுது? இன்றைக்கி காலையில் உன்னை நான் டச் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே என் கை உள்ளே போயிடுச்சு வந்துச்சு. ஆனால் நைட்டு மட்டும் எப்படி ஒன்று ஹக் பண்ணிட்டு என்னால் தூங்க முடிஞ்சுது? அது எனக்குமே தெரியல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? உங்கள் பேர் மட்டும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அதுவா? அப்படின்ட்டு அவன் கையை நீட்டுறான். பார்த்தா அந்த ஒரு ஜாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவனோட நேம் இருக்குது. ஓ, இதை பார்த்து தான் நீங்கள் உங்கள் நேமை கண்டுபிடிச்சிங்களா? ஒரு வேளை இந்த நேம் உங்களோடது இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
எனக்கு தெரியாது. மேபி இது என்னோடய ஜாக்கெட், நான் தான் போட்டிருக்கேன். அப்போ கண்டிப்பாக இது என்னோடய நேமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போது என்ன பண்ணலாங்கிறீங்க? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ தானே என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. நீ அங்கே போய் என்னோடய டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வா. நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நான் தான் உன் கூட இருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். உன் கூட இதே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவேன். இதே ரூமில் ஸ்டேயா? ஐயோ, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தப்போ கூட பரவாயில்ல. கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஏதாவது ஒரு பையன் என் கூட இருந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. சரி நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒர்க்கு இருக்குது. நீ எந்த ஒர்க்காக இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ. இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ எவ்வளோ தூரம் நீ லேட் பண்ணுறியோ அவ்வளோ தூரம் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, வேறு எப்படி பண்ணுறானே. சரி, கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு வரேன். இங்கே பாரு, ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். வெளியிலே நிற்கணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. உனக்கு தான் எந்த ஒரு விவசாயம் இல்லை. அப்புறம் வயன், சீக்கிரமாகவே இந்த ஒரு ரூமை காலி பண்ணிவிடு. ஏன் நீ யார் ரெண்டு கொடுக்குற? நான்லாம் ரெண்டு கொடுக்குறேன். நான் அதுக்கு சொல்லலை. அப்புறம் இங்கே இருக்கிறது எதுவுமே சரியில்லை. எது சரியில்லை? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது இல்லை, இங்கே வா. எங்கே? இங்கே வான்னு சொன்னேன். என்ன? அந்த கண்ணாடியை பாரு. ஏன் இந்த கண்ணாடியில் என்ன? சைடில் பாரு. எதுவுமே தெரியலையே. மொபைல் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிப்பார். என்ன இவன் தினசாக சொல்கிறான்? ஆன் பண்ணு. சரி, அப்படின்ட்டு நீங்களும் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டேன். அந்த கண்ணாடி கிட்ட காட்டு. பண்ணிட்டேன். என்ன தெரியுது? ஏதோ ஒரு ரெட் கலர் லைட் தெரியுது. ஆனால் வெறும் கண்ணால் பார்த்தா தெரியல. அது கேமரா. எது? கேமராவா? இங்கே யாரோ ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க. என்ன சொல்கிற? அப்போது இங்கே மட்டும்தான் கேமரா இருக்கா, இல்லை ரெஸ்ட் ரூமில்? செக் பண்ணிப்பார். சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணுறீங்க. இந்த ஒரு கண்ணாடியில் அப்புறமாட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் வருவீங்கள்ல, ஸோ அதில் ஒரு கேமரா இருக்குது. 2 கேமரா இருக்குது. இப்போ புரியுதா? சீக்கிரமாகவே இந்த ரூமை விட்டு காலி பண்ணு அண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே? சரி, சீக்கிரமாக பண்ணிடுறேன். ஆனால் இது யார் பண்ணியிருப்பா? நான் இதை ஒரு தடவை நோட் பண்ணேன். ஒரு ரூமில் ஒரு பையன் உள்ளே வந்தான். பையனா? லேடிஸ் ஹாஸ்டலில் எப்படி பையன் வருவான்? ஒரு நிமிஷம். நீ கீழே அந்த வார்டனோட பையனையா சொல்கிற? பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லு. நான் ஒரு தடவை பார்த்தேன். அவன் கொஞ்சம் ஒயிட்டாக பியர்ட்லாம் அதிகமாக வச்சுருப்பான். லைக் கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் இருப்பான். அவனோட கண்ணுக்கு மேலே ஏதாச்சும் கோடு ஏதாவது இருக்கா? இருக்குது. அப்போ அவன் தான் ஒரு தடவை உள்ள வந்தான். நான் உள்ள நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ தான் இந்த ஒரு ஸ்பை கேமரா வச்சுட்டு போனான். நான் அந்த கேமராவை எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நீ ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருமோன்னு தான் பயத்தில் அந்த ஒரு லைட் ஆஃப் பண்ணி போட்டேன். ஓ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் ஜாக்கிரதையாரு. சீக்கிரமாக இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே? சீக்கிரமாகவே பண்ணிடுறேன். ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா அந்த பையன் இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவனும் அப்படியே அவங்கள பார்க்குறான். வயன், என்ன? எங்கே போகிற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போகணும். ஓ, நான் வேணால் ட்ராப் பண்ணட்டுமா? ஒன்றும் வேணாம், நான் போயிட்டு வந்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள்
அவனை கண்டுக்க கூட இல்லை. அப்படியே நேராக நடந்து அப்படியே வெளியில் போகிறீங்க. கூடவே தான் ஜங்குக் வரான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, அந்த ரூமில் வந்த பையன் இவன் தானா? இவன் தான். என் ரூமில் மட்டும்தான் இந்த ஸ்பை கேமரா வச்சுருக்கானா, இல்லை வேறு எல்லா ரூம்லேயும் வச்சுருக்கானான்னு தெரியலையே. நீ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி வை. சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்களும் இப்படி செக் பண்ணுறாங்க. அவங்க ரூம்லேயே இருக்குது. ஏய், என் ரூமில் இருக்குடி. வாட்? சரி, நீங்கள் அமைதியாக இருங்க. முக்கியமாக அவனை அந்த ஹாஸ்டல் விட்டு வெளில போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்? பண்ணதே அவன்தான்டி. என்னது, அவன்தான் பண்ணானா? அவன்தான் பண்ணான். ஸோ நான் 1 ஹவரில் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவனை வெளில போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி. அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் அலாட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போலீஸோடு உள்ள வரீங்க. போலீஸ் எல்லாம் அப்படியே வந்து பார்க்குது. அந்த பையன் பார்க்குறான். சார், என்ன பிரச்சனை? என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ், நாங்கள் இந்த ரூம் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். சார், என்ன சொல்கிறீங்க? செக் பண்ணவா? இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். லேடிஸ் ஹாஸ்டலில் ஜென்ட்ஸ், உனக்கு இங்கே என்ன வேலை? இது எங்கள் அம்மாவோட ஹாஸ்டல் தான். ஸோ நானும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸும் பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரூமெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் அப்படியே செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஐ கேமரா அங்கங்கே நிறைய இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு போலீஸு, என்னது, ஸ்பை கேமரா நிறைய இருக்கா? ஆமாம் சார், நிறைய இடத்துல இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் ரூம்ஸ், அவங்க ரூம்லலாம் தான் சார் நிறைய இருக்குது. ஷோ, பிளடி இடியட் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை வந்து மாங்குன்னு போட்டு குத்துறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கே இருக்க அவங்க அம்மாவும், என்ன சார், ஏன் சார் என் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? உன் பிள்ளை என்ன பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே அவங்களாலே நம்ப முடியல. இவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது, ஸ்டேஷனில் வாடா அங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனை அப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி தான் கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஹாஸ்டலை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போது அவங்க கூட ஒரு பொண்ணு வந்து ஜாயின் ஆகுறா. வயன், நீ ரூம் வெக்கேட் பண்ணுறியா? ஆமாம், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, அதனால் நானும் வெக்கேட் பண்ணுறேன். எங்கே போகிற? பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கேன், ஸோ அங்கே போகலான் இருக்கேன். அப்படியா, சரி, அப்போ நானும் வரட்டுமா? நம்ம வேணால் ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு பேர் வந்து தியான்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பேரும் அந்த ரூமில் தான் அப்படியே இருக்கிறீங்க. இங்கே நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குகை பார்க்குறீங்க. ஜங்குக் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்போது தியா, சரி வயன், நான் கொஞ்சம் வெளியில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. அப்படின்ட்டு அந்த பொண்ணும் போயிடுச்சு. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து அவங்களே பார்க்குறான். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? இல்லை, நீ மட்டும் இந்த ஒரு விஷயம் சொல்லலை அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே ரூமில் தங்கி என்னென்னமோ நடந்திருக்கோம்ல. இங்கே பாரு வயன், எல்லாம் நல்லதுக்கு நினச்சிக்கோ, சரியா? எனிவேஸ், இனி நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் நீ ஸ்டே பண்ணுறேன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கோ. கண்ட இடத்துலலாம் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டுலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாத, ஓகே? ஓகே. சரி, நீங்கள் என்ன நேம் சொன்னீங்க? ஜங்குக். ஓகே. இப்போது உங்கள் மேட்ருக்கு வரலாமா? அதாங்க, உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அது எனக்குமே தெரியல. சரி, நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். உங்களை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கெல்லாம் என்னோடய க்ரெடிட் கார்டு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன, க்ரெடிட் கார்டு கொடுத்துருந்தியா? ஸோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்.
அப்படி சொல்லிட்டு இப்போ டைமே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி தூங்குறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, அப்படி புரண்டு புரண்டு படிக்கிறீங்க. ஐயோ தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அப்போது ஜங்குக், என்னாச்சு? இல்லை எனக்கு தூக்கம் வரல. ஏன், நான் இங்கே இருக்கேனாலையா? அப்படி இல்லை, என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. ஏன்? அதாவது எப்படி என் கண்ணால் ஒரு கோஸ்ட்டை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. இங்கே பாரு, இதுதான் உண்மை. நீ என்ன பார்க்குறது உண்மை. உன்னை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணாலையும் பார்க்க முடியாது. ஓகே? எதை நினச்சும் ஃபீல் பண்ணாமல் படுத்து தூங்க. ஆமாம், உங்களுக்கு தூக்கம்லாம் வராதா? எனக்கு தூக்கம்லாம் வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க நைட்லாம்? நான் அவங்க எங்கேயும் ஏதாவது யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே டைமும் போயிடும். போர் அடிக்காது? அடிக்கும், என்ன பண்ணுறது? எனக்கு தான் தூக்கம் வராது, பசி எடுக்காது, எதுவுமே பண்ணாதே. ஓ கஷ்டம் இல்லை, பிடிச்சது எதுவுமே சாப்பிட முடியாது. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி தூங்கிட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து அவளும் படுத்துட்டா. இப்போது நெக்ஸ்ட் டே அலாரம் அப்படி கையாமையான்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ இது வேற கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்குதே அவள்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். என்ன நீயா? எனக்கு காலங்காத்தால இப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்க? டைமை பார்த்தியா? என்ன டைம் 8:30 ஆகுது. உனக்கு பொறுப்பே இல்லை அவன். இன்றைக்கி என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம்ல, உன்னை ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் செக் பண்ணி பார்க்க சொன்னோம்ல. அதை ஃபஸ்ட்டு பார்க்காம நீ என்னடானா இப்படி அசால்ட்டாக தூங்கிட்டுருக்க? எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுப்பா, அதனால தான்ப்பா தூங்கிட்டேன். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்ருக்க நீ. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இங்கே ஜங்குக் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். போகலாமா? போகலாம். ஆமாம், எனக்கு தான் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போயிட்டுருக்க? சரி அப்படின்ட்டு ஜங்குக் இப்போ உங்கள் கூட வரான். நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டு போகலாமா அப்படின்ட்டு அவனும் பின்னாடி வரான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க. அந்த கவுண்டர்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் மேம், வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் இருந்துச்சு. நேம் கூட ஜியான் ஜங்குக். 1 மினிட் மேம் அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க. எஸ் மேம், ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணாங்க, நைட் தானே? ஆமாம். அவரோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா? நீங்கள் அவங்களுக்கு யார்? ஆக்சுவலி நான் தான் அன்றைக்கி அவரை அட்மிட் பண்ணேன். நீங்கள் தானே அன்றைக்கி க்ரெடிட் கார்டு கொடுத்துட்டு போனீங்க? ஆமாம். ஓ, உங்கள் நேம் கூட அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஒயன். ஒயன். மேம், ஆக்சுவலி பில் எல்லாமே அவங்க சைட்லேயே எல்லாமே பண்ணிட்டாங்க. உங்களோட க்ரெடிட் கார்டு வந்து எங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுக்கிட்டோம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஜியான் ஜங்குக் இப்போது எப்படி இருக்காரு? 1 மினிட் மேம் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மிஸ்டர் ஜியான் ஜங்குக். அவர் தான். மேம், அவங்க வந்து ரொம்ப சிவியரான ஆக்சிடெண்ட்டில் அவங்க கோமா போயிட்டாங்க. என்ன? அப்போ அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக்கு செம ஷாக்கு. அப்போ நான் உயிரோடு இருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இங்கே அந்த நர்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறது. யார்கிட்ட இந்த பொண்ணு பேசிகிட்ருக்கு? மேம் சொல்லுங்கள், அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு சொன்னீங்க? கோமாவில் தான் இருக்காரா? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல?
மேம் அவர் இப்போ கோமாவில் இருக்கிறாரு. 1 வீக் ஆச்சு. இன்னும் அவர் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஓகே, நாங்கள் அவங்கள பார்க்கலாமா? நாங்களா? இல்லை, நான் அவரை பார்க்கலாமா, பார்க்க போகலாமா? ஆக்சுவலி அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, அவங்களோட ரூம் நம்பர் 104. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. என்ன இந்த பொண்ணு, அந்த பையன் கோமாவில் போயிடுச்சு, இந்த பொண்ணு இடம்னா சந்தோஷமாக போகுது, ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களையே பார்க்குது. இங்கே நீங்கள் அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறீங்க, லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஜங்குக்கும் உங்களே நின்று அப்படியே பார்க்குறா. ஏய், அப்போ நீ உயிரோடு தான் இருக்க, அப்போது எப்படி உயிரோடு இருக்கும்போது உன்னோட சோல் மட்டும் இப்படி, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கும் அதான் புரியல, அது எப்படி சோல் மட்டும் தனியாக? சரி, அதெல்லாம் விடு. இங்கே நீ என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல, அதை போய் பார்க்கலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தாச்சுன்னா தயாங்கும் ஜிம்மினும் தான் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் இருந்து ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் இது எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. யாருங்க நீங்கள்? இது மிஸ்டர் ஜான் ஜங்குக். ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு தான். நீங்கள்? இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் தான் இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அதான் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் தான் அட்மிட் பண்ணிங்களா? ஆமாம், நான் தான் அட்மிட் பண்ணேன். இப்போ அவர் எப்படி இருக்காரு? கீழே கேட்டப்போ அவர் கோமாக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு உயிரோடே இருந்திருக்க மாட்டான். இப்போ அவன் கோமாவில் தான் இருக்கான். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துடுவான். ஆமாம், கண்டிப்பாக திரும்ப வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு பார்க்குறான். எங்கள் ஜங்கு அப்படியே அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறான். அவனுக்கு என்னன்னு தெரில, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே நீங்கள் என்னாச்சு, இவர் யார் இப்படி பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது ஜிமின், நீங்கள் உங்கள் நேம்? நான் வயன். ஓ, காஃபி டீ? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான். அவன் நல்லா தாங்க இருக்கான், கூடிய சீக்கிரம் எழும்பி வந்துடுவான். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வயன், நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என் ஃப்ரெண்ட் இப்போ உயிரோடு இருக்கான். ஓகே, இவருக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். நீங்கள் பிரதர்ஸா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நான் ஜிமின், அவன் தயான். ஓகே, உங்கள் நேம்? என்ன வயன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எதுக்குங்க மறுபடியும் தேங்க்ஸ்லாம்? அதெல்லாம் பரவாயில்ல. அப்போது நான் கிளம்புறேன். என்ன டக்குனு கிளம்புறீங்க? இல்லை, அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன். பட் இப்போ அவர் கோமாலாம் இருக்கார். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் அப்படியே அவனே தான் மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே வயன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. இதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா
ஜங்குக் அவனையே அவன் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்னமோ ட்ரை பண்ணுறான், பட் உங்களுக்கு அது தெரியல. சரி வயன், இதுக்கப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் வயன் திரும்பி பார்த்தா ஜங்குக். நீங்கள் ஆமாம் ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ சோலாக இருக்கீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து தொட்டு பார்க்குறீங்க. மறுபடியும் சோலாக தான் இருக்கிறாரு. என்னாச்சு, நீங்கள் இன்னும் உங்கள் உடம்புல போகலையா என்ன? ஏன் தெரியலண்ணா. நானும் ட்ரை பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், பட் என்னால் என்னோடய உடம்புக்குள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? அதான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு சுத்தமாகவே எனக்கு ஐடியா இல்லை. கடைசி வரைக்கும் நான் இப்போ இருந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. நீங்கள் தனியாக ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு எல்லோரும் நீங்கள் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ, நான் வேறு தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். சரி ஜங்குக், நம்ம ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. எங்கள் ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே தான் வந்துகிட்டே இருக்கான். யோசிச்சுட்டே வரீங்க, ஏன் இவரோட சோல் அவரோட உடம்புக்குள்ளே போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக், பேசாமல் நம்ம ஏன் பேய் ஓட்டுறவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடாது? இங்கே பாரு, நான் இன்னும் சாகலை. ஆமாம், நீங்கள் இன்னும் சாகலை தான், பட் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஆத்மா தானே. அதுக்கு நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற? பேசாமல் பேய் ஓட்டுறவங்க கிட்ட, சாமியார்கிட்ட எல்லாம் போய் இதை பற்றி சொன்னால் மட்டும் அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணிவிடுவாங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுல என்ன ஒரு தப்புமே இல்லை தானே. என்னவோ பண்ண, என் உடம்புக்கு நான் போனேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆமாம், எனக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நடந்து போகிறீங்க. இப்போது டைம் ஸ்கேப், நீங்கள் அப்படியே உங்களோட லேப்டாப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. இந்த சாமியாருங்க இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் பார்க்குறான், நீ என்ன தான் தேடினாலும் உண்மையான பேய் ஓட்டுறவங்க கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாருமே போலி. எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. என்னவும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சும்மா தான் இருக்கான். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹலோ சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இந்த வெப்சைட்டில் இந்த ஒரு நம்பர் பார்த்தேன். எங்கள் ஹாஸ்டல் ரூமில் என்னமோ கொஞ்சம் வினோதமாக நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியுமா? அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்களே வந்துடுறோம். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறா? நான் என்ன பேயா? நான் என்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? இல்லைப்பா, ஒரு வேளை அவங்க இங்கே வந்து சோலை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, அவங்களே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சும்மா பில்டப் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூட துரத்தி விட்டுருலாம் இல்லையா? இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. என்னவும் பண்ண அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு பேய் ஓட்டுறவங்களும் வராங்க. உள்ளே வந்ததுமே ஏதோ வைப்ரேட் ஆன மாதிரி என்னென்னமோ சீன்லாம் போடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்குது. நீங்கள் தான் பேய் ஓட்ட வந்தவங்களா? ஆமாம், நான் உங்கள் ரூமில் ஒரு வைப்ரேஷனை உணர்றேன். வைப்ரேஷன் உணர்றாரா? அப்போ கண்டுபிடிச்சிடுவாரா? சரி உள்ளே வாங்க, ஏதாச்சும் பேய் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. அந்த சாமியார் என்னமோ ஏதோ கையை வச்சு என்னென்னமோ ஒரு மாதிரி காற்றுல என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவர் நிஜந்தானா இல்லை போலியா அப்படியே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் ஜங்குக் அப்படியே உங்கள் முன்னாடி தான் நிற்கிறான். இங்கே ஒரு பேய் இருக்குது. அப்போ இவர் உண்மை தான் போலியே. அப்படியா சாமி, எங்கே இருக்கு? அதுவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஆப்போசிட் பிளேஸை காட்டுறான். இங்கே நீங்கள்
காரமும் பிடிச்சேன். ஜங்குக்கு ஏன் முன்னாடி நிற்கிறான், இவன் என்னடானா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத காட்டுதான். சை அப்படின்ட்டு நீங்கள் அப்படி மனசில் திட்டிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்கு பார்த்து சிரிக்கிறான். அப்போது அந்த சாமியார், இங்கே வாங்க. எதுக்கு? இங்கே வாங்க. என்ன? இதில் கை வைங்க. ஏங்க? கையை வைங்க. வச்சுட்டேன். இந்த கை நீங்கள் பிடிச்சிருக்கிறது எங்கே தெரியுமா? எங்க? பேயோட தலையில். எதை? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்குனா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என்ன? நான் பேயை பிடிச்சி வச்சுருக்கேனா? ஆமாங்க, விட்டுறாதீங்க அப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட கையை அப்படி உங்கள் மேலே வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, அப்போ தாங்க நானும் ஒரு சக்தி கொடுக்க முடியும். நீ சக்தி கொடுக்குறியா இல்லை என்ன கொடுக்குற? நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம். பேயெல்லாம் இந்த ரூமில் இல்லை. நான் ஜஸ்ட்டு ப்ராங்க் தான் பண்ணேன். ஏம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்க பேய் இருக்கு? யோ வாயில் நல்லா வந்துடும் பாரு. பேய் இருக்குதான், பேய் ஒன்றும் சொல்லலை. ஏய் நீ தான் ஃபோன் பண்ணி இந்த ரூமில் பேய் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்ட்டு நீ தானே சொன்ன. இப்போ என்னடா நீ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அடா ஆமாம், நான் தான் சொன்னேன். பட் இப்போ தானே தெரியுது நீ ஒரு டம்மி பீஸுன்ட்டு. அடித்து மண்டையெல்லாம் பார்த்துடும். ஓடுறா, பேய் ஓட்ட வந்துட்டான், பேய் ஓட்டுறதுக்கு ஓடு அப்படின்ட்டு அவனை அடித்து வெளில துரத்துறீங்க. எங்கள் ஜங்குக் நான் அப்படியே சிரிக்கிறான். ஏன்னா நீ பேயோட தலையை பிடிச்சி வச்சிருக்கியா? ஆனால் நல்ல காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குன்னா சிரிக்கிறான். இங்கே பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணால் எப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி முடிக்கிறது? அப்போ என்ன பண்ணலாங்கிற? உனக்கும் என்ன பண்ணணும்னு எது பண்ணணும்னு தெரியாது, எனக்குமே தெரியாது. அப்போது அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், இதுதான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா நான் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிறேன். ஐயோ ஆண்டவா, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் புதுசு புதுசாக தினுசாக ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொண்டு வரீங்க? இங்கே பாரு, இப்போ நான் இருக்கிறதுனால உனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்கா? அப்படி இல்லை, இருந்தாலும் நான் வெளியில் ஏதாவது உங்ககிட்ட பேசினாலும் கூட ஏதோ பைத்தியம் மாதிரி என்ன பார்க்குறாங்க. அப்போ என் மானம் போகுதில்ல. சரி விடு, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? உன் உடம்புல எப்படி உன்னோட ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்குறது தெரியல. எல்லாத்தையும் காலம்தான் பதில் சொல்லணும். என்னது காலம்தான் பதில் சொல்லணுமா? கிழிஞ்சது போ. அப்போ அது வரைக்கும் நீ என் கூட தான். வேறு வழியே இல்லை. சரி, என்ன பண்ணுறது, என் கூட இரு. ஆனால் ஒன்று, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பாரு, நான் ஒரு ஜென்டில்மேன், ஓகே? எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பழக்கமே கிடையாது. தேவையில்லாதெல்லாம் பேசாத. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன். ரொம்ப சீன் போடாத. நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. எதை ஒர்த்து இல்லையா? யோ யாரை பார்த்து என்ன கேட்குற? வயன்றா காலேஜோட பியூட்டி குயினு. எதை காலேஜோட பியூட்டி குயினா? ஏன் அந்த காலேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? ஏய் நீ ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணுற. அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் கலாய்ச்சி ஒரு புதுசாக ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஜங்கு கூட இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக போகுது. ஏன்னா ஜங்குக்கு உங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் எங்கே போனாலும் ஜங்குக்கு உங்கள் கூடயே தான் வராரு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் காலேஜில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் காலேஜில் உட்காந்து இந்த கிளாஸ் தான் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து உட்காரலான்னு பார்க்குறா. பட் உங்கள் பக்கத்தில் இருக்காது ஜங்கு. அவள் அப்படியே ஜங்குக்கு மேலே உட்கார போகும்போது என்ன ஜோயன், என்ன பண்ண போகிற? உட்கார போகிறேன், இங்கே தான் சீட் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். இல்லை இங்கே எனக்கு பேக் வைக்கணும். பேக்கா? நீ வேறு பிளேஸில் உட்காரு. ஆனால் அதான் நிறைய பிளேஸ் இருக்குது, அங்கே போய் உட்காரு. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் டவுட் கேட்கலான்னு. நீ எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்டர்வலில் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை விரட்டிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு என் மழையில் உட்காந்தா எனக்கு என்ன ப்ராசஸ் ஆகுதா? ப்ராசஸா? எனக்கு ஏன் ஆக போகுது? இல்லை,
இப்படி எரியிறியே. ஒரு வேளை அவன் உன் மடியில் உட்காந்து உன்னோட சோல் அவன் மேலே போயிடுச்சுன்னா அதுக்காக தான். ஏன் சோல் ஏன் அவன் உடம்புக்குள்ளே போக போகுது? நீ கேள்விப்பட்டது இல்லையா, இந்த சாமி பிடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. சாமி பிடிக்கிறதா அப்படின்னா? எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, சாமியெல்லாம் உடம்புல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சமாளிக்கிறீங்க. என்னமோ சொல்கிறேன், சரி போ அப்படின்ட்டு அவனையும் வச்சுட்டான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தொம்முன்னு வந்து அந்த பெட்டில் படுக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். உனக்கு பொறுப்பே இல்லை வயன். பொறுப்பு எந்த கடையில் இருக்குன்னு சொல்லு, ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடு, அப்போ வாட்சி எனக்கு பொறுப்பு வருதான்னு பார்ப்போம். உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. அப்போ எதுக்கு பேசுகிற? பேசாமல் இரு. ஐயோ கொஞ்சம் சும்மா இராம்மா. என்னாலலாம் சும்மா இருக்க முடியாது. ஏதாச்சும் கேளு, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ நான் உங்ககிட்ட பேசலை, கொஞ்சம் அமைதியாக இரு. என்னால் முடியாது. ஐயோ எங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படி திரும்பி உட்காந்துருக்கான். ஏய் என்ன திரும்பி உட்காந்துட்டா? ஏதாச்சும் பேசு. என்ன நான் பேசணும்? ஏதாச்சும் கேளு, ஏதாச்சும் சொல்லு. என்னோடய பாஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே ஞாபகமும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லு. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்ல? ஆமாம். அப்போது அங்கே 2 பசங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாங்கல்ல? என்ன லுக்கு? ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க தானே? சரி அதுக்கு இப்போ என்னங்கிற? அவங்களும் உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ ஃபீல் இருக்கா? நீ உன்னோட உடம்புக்கு போக ட்ரை பண்ணியா? நான் ட்ரை பண்ணேன். என்னென்ன பண்ணேன்? நான் அப்படியே உடம்பு மேலே அப்படியே ஏறி படுத்தேன். அப்போவும் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. தொட்டு பார்த்தேன், எந்த ஒரு ஃபீலும் இல்லை. சரி ஓகே கண்ணாலே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன், அப்போவும் முடியல. ஓ சரி, எப்போ உனக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதோ என்னவோ. சரி விடு, எனக்காச்சும் ஒரு நாள் உன்னோட சோல் உன்னோட உடம்புக்கே போய் சேரும். அப்படிங்கிற? நம்பிக்கை அதானே எல்லாம். சரி எதுக்கு இப்போ பிரபு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாம் உனக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சுன்னு சொன்னேன், அப்போ எப்படி இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது? அதான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வீடியோலாம் இருக்குல்ல, நீ ஸ்க்ரோல் பண்ணும்போது நானும் சேர்ந்துருந்து பார்க்குறதான், அப்படியே எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஓ நீ அப்படி வர. சரி 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 இப்போ என்ன பண்ணலான் இருக்கா? வேறு என்ன, நான் தூங்க போகிறேன்ப்பா. சாப்பிடல? பசிக்கல. ஏன்? பசிக்கல அவ்வளோதான். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ல? வேணாம்பா பசிக்கல. அட்லீஸ்ட் ஒரு கப் பால் வேணாங்கிறான்ல. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல வயன். ஒரு டைம் சாப்பாடுன்னு சாகுற, அதே மாதிரி இன்னொரு டைம் வேணான்னா வேணாம். உன்னையெல்லாம் வச்சு மேய்க்க போகிறவன் எவனோ. ஏன் நீ மேய்க்க மாட்டியா? என்ன சொன்னா? ஏன் நீ மேய்க்க மாட்டியான்னு கேட்டேன். நான் ஏன் உன்னை மேய்க்க போகிறேன்? ஆமாம் இப்போவும் என் கூட தான் இருக்க, இப்போ வரைக்கும் நீ தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ சாமி அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கா. இங்கே நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு இந்த மாதிரி வம்பளிக்கிறது, கமெண்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே தான் அவங்களோட டேஸ் ரொம்ப அழகாக போகுது. ஜங்குக்கு உங்களை நல்லா பார்த்துக்கிறான். லைக் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, ஸோ அதனால் உங்கள் சித்தி தான் அவங்கள வந்து வளர்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போமாச்சும் தான் அவங்கள பார்க்க போவீங்க, அவங்களும் உங்களை எப்போமாச்சும் தான் பார்க்க வருவாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த ஒரு அன்பு எல்லாம் கிடைக்கவே இல்லை. அதனால ஜங்குக்கு கொடுக்குற அன்பெல்லாம் நீங்கள் அப்படியே ருசித்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அவங்களோட டேஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 months அப்புறம் பார்த்தா நீங்கள் அகெயின் ஜங்குக்கை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இங்கே ஜங்குக் ஸ்டில் கோமாவில் தான் இருக்கான். இங்கே நீங்களும் அப்படியே போய் அங்கே போய் பார்க்குறீங்க. ஜிம்மின் வெளில நிற்கிறான். வயன் ஹாய். எப்போ எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட்
இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்படிங்களா? ம். நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்கள். சரி, ஓகே. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. கூடவே ஜங்குக்கும் அப்படியே வரான். நீங்கள் ஜங்குக், நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறியா? என்ன ட்ரை பண்ணுறது? ஆல்ரெடி நான் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சரி, ஒரு நிமிஷம் இரு. அப்படி சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கெல்லாம் கழட்டிட்டு நீங்கள் அப்படியே படுத்திருக்க ஜங்குக் பக்கத்தில் போகிறீங்க. இங்கே உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் துடிக்குது. இங்கே ஜங்குக் பார்க்குறான். என்னாச்சு இவ்வளோ ஸ்லோ மோஷனில் வர? தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓவராக இல்லை, தெரியல. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் போய் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக், நிஜமாவே நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? என்ன அதிசயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் உன் கூட தான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போல்லாம் சொல்லாத இந்த ஒரு வார்த்தை இங்கே படுத்திருக்க ஜங்குக்கை பார்த்து மட்டும் ஏன் சொல்கிற? தெரியல, தோணுச்சு, சொல்கிறேன். சரி சரி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்திருக்க ஜங்குக்கே பார்க்குறீங்க. அவனோட கையை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. வயன், என்னாச்சு? எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது? அப்படி சொல்லிட்டு காட்டும்போது அவன் கையில் கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? உன் கையை மறையிற மாதிரி இருக்கு. தெரியல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எந்த கையில் பிடிச்சிருக்கீங்களோ அந்த பிளேஸ் அப்படியே மறையிற மாதிரி இருக்கு. ஜங்குக்கு நீ இதை கவனிச்சியா? இங்கே பாரு, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். அதே பிளேஸில் தான் உன்னோட கையுமே மறையுது. ஆமாம் வயன், அப்போது என்ன பண்ணுறது தெரியலையே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த டைமில் சடனாக ஒரு பொண்ணு அப்படியே உள்ள வரா. நீங்கள் அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு, யார் நீ? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் ஜங்குக்கோட கையை பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, நான் பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்போ ஜிமினும் தயாங்க அப்படி உள்ளே வராங்க. லாரா, யார் இவ? எதுக்கு இப்போ ஜங்குக்கை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கா? அது ஜங்குக் ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஒரு பொண்ணு காப்பாற்றினால அந்த பொண்ணு இவங்க தான், வயன். சரி, அதான் நீ காப்பாற்றிட்டல, அப்புறம் என்ன மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்க? இல்லை, அவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான். சாரி, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. நானா? என் பேர் லாரா. இங்கே படுத்திருக்கான்ல ஜங்குக், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இப்போ என்ன, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோல், அதாவது ஆத்மாவாக இருக்க ஜங்குக்கை பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக்கு இதை கேட்டுட்டு இவ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் சரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடி தான் வரான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக், ஏன் என்ன அப்படி பார்க்குற? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா என்ன? எனக்கே இப்போ தான் தெரியும். இருந்தாலும் உன் டேஸ்ட்டு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. பொண்ணு ஒரு மார்க்கமாக தான்டா இருக்கா. பாரேன், எவ்வளோ செக்ஸியாக, லிப்ஸ்டிக் கூட அவ்வளோ டார்க்காக போட்டிருக்கா. உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்குமா என்ன? ஏய், ஏன் அப்படி கேட்குற? இல்லை, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிக்காதுப்பா. அதுவும் அவள் பேச்சில் இருக்கிற ஆட்டிடியூட், சி, எனக்கு இந்த மாதிரி பேசுகிற பொண்ணுங்களே எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. பிடிக்காதா? அப்போ எப்படி இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணியா? எனக்கு ஞாபகம் இல்லடி, நான் லவ் பண்ணுறேனா இல்லை என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே தெரில. நான் இதில் நடுவில் வர மாட்டேன்ப்பா. நீயாச்சு உன்னோட ஃப்யூச்சர் அந்த ஆட்டிடியூட் குயினாச்சு. சும்மா இரு, தேவையில்லாமல் அவளை வச்சு என்னை ஓட்டிகிட்ருக்காத. ஓ,
உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சொன்னதும் உனக்கு மூக்கு மேலே கோவம் வருது. ஓகேங்க சார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் இனி பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கன்னா அவனை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே அவனா ஏய் சும்மாருவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஏதாண்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களோட பால்கனியில் அப்படியே நின்று நிலாவே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்கு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஏன்னா ரொம்ப தனியாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜங்கு? என்ன சொன்னால் தானே தெரியும். நான் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறியா? சின்ன வயசில் என்னோடய அம்மா அப்பாலாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட். அதுலேருந்து என்னோடய சித்தி தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு பேர்டனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அவங்க என்னை கூப்பிடுவாங்க, இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்குது. என்ன தான் அவங்க கூட வாழ்ந்தாலுமே நான் அவங்களோட பொண்ணு இல்லைல்ல. சம்டைம்ஸ் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி எல்லாமே காட்டுவாங்க. எதுக்கு அங்கே இருந்து சித்தி கொடுமைங்கிற பேர் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே தனியாக வந்து நம்மளோட லைஃப்பை வாழ்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன். அதுக்காக என்னோடய சித்தி கெட்டவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லவங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா மாதிரி வராது இல்லையா. நானுமே தனியாக இருக்க பழகிட்டேன். சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல் தான். தோணும்போது எங்கள் சித்தியை பார்க்க போவேன். ரொம்ப நாள் அழுதுருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் அம்மா அப்பா இல்லைன்ட்டு. நான் தனியாக ஒரு செக்யூர் இல்லாமல் பயந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனால் இந்த கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என் கூட ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிலாவை பார்த்து தான் பேசுகிறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே அவங்களே பார்க்குறான். தேங்க்யூ ஜங்கு, உங்க கூட இப்படியே இருக்கணும்னு தோணுது. ஆனால் நீ ஒரு சோல் ஆச்சே, என் கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் உடம்புல நீ போகிற வரைக்கும் உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன், எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. எங்கள் ஜங்கு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனோட ஹார்ட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. இப்போ அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்கள் நான் டியரி ஐஸோட அவனை பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக்கும் வயன் எனக்குமே தெரியல, நான் என்னோடய உடம்புக்கு போவேனா இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருப்பேனா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவன் கூட இருக்கும்போது நீ சொன்னல சந்தோஷமாக இருக்குன்னு, அது நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவ, டீஸ் பண்ணுவ, கிண்டல் பண்ணுவ, பட் அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். என்னதான் நான் உன்கிட்ட அப்படிலாம் சொல்லாதேன்னு சொன்னாலுமே அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. நீ வேறு யாரும் இல்லை, நீ எனக்கு ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஆனவ தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் என்னோடய உடம்புக்கே போனாலும் கூட நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை டச் பண்ணுறான். அவனால் டச் பண்ண முடியுது, பட் நீங்கள் ரெண்டு பேருமே சென்ஸ்லே இல்லை. அப்படியே ஒருத்தர் கண்ணில் பார்க்குறீங்க. அந்த கண்ணில் மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜங்குக் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இதிலே மூழ்கினதுனால அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் ஜங்குக் அப்படின்ட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். ஜங்குக் நீ இப்போ என்ன கிஸ் பண்ணியா?
வயன், நான் உன்னை கிஸ் பண்ணேன். இங்கே பாரு, நான் உன்னை டச் பண்ணுறேன். ஆமாம் ஜங்குக், நீ என்னை டச் பண்ண. நான் உன்னை டச் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை அங்கங்கன்னு தொடுறான். நீங்கள் ஹே, எனக்கு ஃபீல் ஆகுது, நீ என்னை டச் பண்ணுறது எனக்கு ஃபீல் ஆகுது. அட ஆமாம் அப்படி சொல்லிட்டு இங்கே நீங்களுமே ஜங்குக்கை டச் பண்ணுறீங்க, உங்களுக்குமே ஃபீல் ஆகுது. ஐயோ, நீ எனக்கு ஃபீல் ஆகிற ஜங்குக். அட ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்க்குறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போது அவங்களோட சின்ன அப்பா நீட்டு, வயன், எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுது. லைஃப் லாங் என் கூடவே வாழ தயாராக இருக்கியா? என்ன சொல்கிற ஜங்குக்? எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் ஜங்குக் என்ன பேசுகிற? நீ ஒரு சோல், ஒரு ஆத்மா, உன் கூட எப்படி என்னால் வாழ்க்கையை தொடங்க முடியும்? நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் ஆனால் என்னோட மனசு சொல்லுது உன் கூட இருந்தேன்னா ரொம்ப நிம்மதியாக எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை போகும்னு தோணுது. ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள்லேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் ஒரு சோலுங்கிறதே நான் மறந்து வாழ்கிறேன். அந்தளவுக்கு என்னை பார்த்துக்கிற வயன் அப்படின்னு சொல்லும்போது எங்க நீங்கள் ஜங்குக், ஆனால் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை வயன். எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லும்போது எனக்கு நம்ப முடியல. ஜங்குக், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வயன், இல்லை ஜங்குக், இது அதுக்கான முடிவில்லை. நம்ம ஃபஸ்ட்டு உன்னோட சோல், உன்னோட உடம்புல எப்படி போகணும் அதுக்கான வழியை பார்த்துப்போம். அன்றைக்கி நான் உன்னோட கையை பிடிக்கும்போது உன்னோட கை அப்படி மறைஞ்சதில்ல? ஆமாம், நம்ம ஏன் மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது? இல்லை, எனக்கு புரியல. நான் உன்னை உன் கையை டச் பண்ணதுமே உன் கை மறைஞ்சுது. ஸோ நான் உன் கூட இருந்தேன்னா சம்திங் ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி? அங்கே போனால் ஏதாச்சும் கொஷின் ஏதாச்சும் கேட்பாங்களே. சரி, வழக்கம் போல் போய் ஏதாவது சமாளிக்கலாம். சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக், இங்கே பாரு வயன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என் லைஃப்பில் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நீ கூட தான் இருந்திருப்ப. என்னோடய ஆத்மா ஆனதுக்கப்புறம் தான் நான் உன்னை மீட் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் வயன், நான் என்னோடய உடம்புக்கு போனாலும் நீ என்னை மறந்துடாத, என் கூடவே இரு எனக்காக அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி, ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன், நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் படுத்து தூங்குறீங்க. எங்கள் ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னன்னு தெரில, இன்றைக்கி உங்கள் கூட உனக்கு படுக்கணும்னு தோணுது. அப்படியே உங்களை பேக் பண்ண மாதிரி உங்ககிட்ட வந்து படுக்கிறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுற எனக்கு தெரியல, எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. நான் இப்படியே படுத்துக்கிறேனே, உனக்கு தான் தூக்கம் வராதே தெரியும், ஆனால் நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு நீங்களுமே தூங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கை ஃபீல் பண்ணுறீங்க, அவனோட டச்சஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எழும்பி
இப்போது ஜங்காவை கூட்டிகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஸ்டில் ஜிமினும் தயாங்கும் தான் ஜங்குக்கு தாங்கன்னு தாங்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஜங்கு சொல்லுவேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படி கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டை இப்படி பார்த்து கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். பட் ஆனால் அவங்களோட நண்பனுக்காக அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஜங்குக். அப்படி சொல்லும்போது இங்கே ஜங்குக்கும் அப்படியே ஜிமினோ தயாங்க தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் சரி நான் உள்ளே போகலாமா அப்படின்ட்டு நீங்களும் அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஓயன் வந்துட்டிங்களா? வந்துட்டேன். என்னாச்சு? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? வந்துட்டு போனதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இப்போது டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவர் கோமாலேருந்து வெளில வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கோம். சரி ஓயன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ஜங்கு கூட இருப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இல்லை நான் இருக்கேன். நீங்கள் போய் உங்களோட வேலையை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஓயன், நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஐயோ நீங்கள் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லியே என்ன ரொம்ப பெரிய மனுஷி ஆகுறீங்க. நீங்கள் உங்களோட வேலையை போய் பார்த்துட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஹயன் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மிலும் தயாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே தயாங், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கால்ல? ஆமாம், என்னன்னு தெரில, இந்த பொண்ணு எனக்கு ஓகேன்னு தோணுது. ஏன்னா என்னடா சொல்கிற? தெரில மச்சான், இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. தயாங்கா சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்க அப்படி உங்களை பார்த்துட்டு போகிறான். இது ஜங்கு கேட்டான், எது அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்கா? என்னது இது? அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்து பார்க்குறான். இங்கே நீங்கள் படுத்திருக்க ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில, அழுகையாக வருது. ஒரு சைட்லேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்கு, ஒயன் எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? உனக்கு தெரியுமா ஜங்கு, இந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்களை தான் க்ராஸ் பண்ணி போன. நான் கூட அவனை திட்டினேன், இவ்வளோ ஸ்பீடாக போகிறானே எங்கே விழுந்து சாவானோ அப்படிங்கிற மாதிரி. நான் தெரியாமல் தாண்டா சொன்னேன். ஆனால் இப்படி ஆக்சிடெண்ட் நடக்கும்லாம் நான் நினச்சே பார்க்கல ஜங்கு. இதுக்கு நீ ஏண்டி அழுகிற? இல்லை, நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா. நீ சொல்லாமல் இருந்திருந்தாலும் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க தான் போக போகுது. இருந்தாலும் இங்கே பாரு, எதை பற்றி யோசிக்காத. அது நடந்துடுச்சு. அதுக்காக நீ இப்போ ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. சாரி ஜங்கு. எதுக்கிட்டே அழுகிற அப்படி சொல்லிட்டு உங்களோட கணத்தை அப்படியே வைப் பண்ணலான்னு வரான். பார்த்தா அவனோட கையை காணில் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஜங்கு என்னாச்சு உன் கைக்கு? தெரிலடி அப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அவனோட கையை, அதாவது படுத்து இருக்க ஜங்குக்கோட கையை பிடிச்சிருந்துருப்பீங்க. ஐ திங்க் இதுதான் சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற ஜங்குக்? நான் சொல்கிறது பண்ணுறியா? என்னை கிஸ் பண்ணு. என்ன ஒன்று கிஸ் பண்ணுறவா? ஆனால் ஏன்? எனக்கு என்னமோ அதான் கரெக்டுன்னு தோணுது. கிஸ் பண்ணால் இப்படி எனக்கு தெரியல, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழும்பி வரீங்க. என்ன பண்ணுற? நீ தானே சொன்ன உன்னை கிஸ் பண்ணுறதுக்கு. என்னன்னா என்ன இல்லை, அங்கே படுத்திருக்க ஜங்குக்க சொன்னேன். அவரையா?
அவர் இல்லை என்ன தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிற? கிஸ் பண்ண கன்னத்துலையா? லிப்ஸில் பண்ண. ஆனால் கிஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஒன்றை வச்சுக்கிட்டே ஒன்றை கிஸ் பண்ண சொல்கிற பார்த்தியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். யாருக்கு கிடைக்கும்? கிஸ் பண்ண. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து நிறைய ஒயராக இருக்குது. நீங்கள் எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எப்பட்றா கிஸ் பண்ணுறது? நிறைய ஒயராக இருக்குது. ஒயர் இருந்துட்டு போகுது, லிப்ஸு ஃப்ரீயாக தானே இருக்க, கிஸ் பண்ணு. உன்னை கிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆர்வம், கிஸ் பண்ணுறியா? எனக்கு இனிமேல் இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. என்னமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போகிறீங்க. நிஜமாகவே பண்ணவா? பண்ணுறியா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கூட சின்ன பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இங்கே பின்னாடி இருக்கிற ஜங்குக்கு சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுது. ஒயன், நீ கிஸ்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாத, கிஸ் பண்ணிக்கிட்டே இரு. சரி அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகுறாரு. இங்கே அது தெரியாமல் நீங்கள் படுத்திருக்க ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் போதுமா? இல்லை பண்ணிட்டு பண்ண. என்ன ஆகுச்சு? தயவு செஞ்சு திரும்பி பார்க்காத, நீ கிஸ் பண்ணிட்டே இரு அப்படி சொல்லிட்டு நீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2 minutes கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்கு போதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு காணோம். ஜங்குக் எங்கே போயிட்ட ஜங்குக் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பீப் சவுண்ட் கேட்குது. என்ன பீப் சவுண்ட் கேட்குது? அப்போது அவன் சோல் இங்கே வந்துருச்சா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டாக்டரை கூப்பிட போகிறீங்க. டாக்டர் என்னாச்சு? இல்லை ஜங்குக்கு என்னமோ பீப் சவுண்ட்லாம் கேட்குது. பீப் சவுண்டா? ஆமாம் டாக்டர், ப்ளீஸ் என்னன்னு வந்து பாருங்களா. அதோ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களுமே அப்படியே அறுக்க பறக்க அங்கே போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு அந்த ஹார்ட் பீட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் இசிஜி எல்லாமே செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஜங்குக்கோட கை அப்படியே அசையுது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜங்குக், நீ இந்த உடம்புக்கு வந்துட்டியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கள் டாக்டர்ஸ்மே கொஞ்சம் செக் பண்ணுறாங்க. அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் ஆகி இப்போ ஜங்குக் அவனோட கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இங்கே உங்களுக்கு அப்படி அழுகையாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டேயும் ஜிமினும் அப்படியே வந்துட்டாங்க. இங்கே இதை பார்த்ததுமே என்னாச்சு வாயன்? ஜங்குக் எழும்பிட்டாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவனால் சரியாக பார்க்க முடியல, கொஞ்சம் பிளர்ரியாக இருக்குது. அப்படியே கண்ணை ஒரு மாதிரி தான் வச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்போ டாக்டர், மிஸ்டர் ஜங்குக், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஜங்குக், என்னால் சரியாக பார்க்க முடியல. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், இவ்வளோ நாள் நீங்கள் கோமாவில் இருந்தீங்கல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் பிளர்ரியாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே பிளிங்க் பண்ணி கண்ணை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்கு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் ஜங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜங்கு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபஸ்ட்டு நிற்கிறதே நீங்கள் தான். அப்படியே அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. ஜெமன், தயாங், மச்சான், டே உனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ நல்லா ஆயிட்ட, இங்கே பாரு உனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தலை தாண்டா கொஞ்சம் வலிக்குது.
ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? அப்படியே இருக்கும்போது இங்கே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தயம், ஓயன் எதுக்கு அழுகிறீங்க? அதான் ஜங்குக் திரும்ப வந்துட்டான்ல. ஆமாம் வந்துட்டார், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆர்வமாக பார்க்குறீங்க. தயோங், சொல்லுடா, யார் அவங்க, எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே தான் அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகுது. என்ன சொன்னார், யாருன்னு தெரியலையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறான். என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா ஜங்குக்? இல்லை இதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன்னா என்ன? ஆனால் உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லையா? இல்லை அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே இடிஞ்சிட்டிங்க. இங்கே பின்னாடி ஜங்கு கூட வாய்ஸ் தான், நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன், லைஃப்பில் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜங்குக், என்ன நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்களால் டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேடா, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட செகண்ட் பார்ட் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இது லாஸ்ட்டில் கொஞ்சம் சேடாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஹாப்பி எண்டிங்காக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஹாப்பி எண்டிங்காகவே அடுத்த ஷார்ட் வரப்போகுது. ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த ஒரு ஜேர்னர்? கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் இடிக்கும், பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபேன் ஃபிக்ஷனாக பாருங்கள், யாரும் அடிக்ட் ஆகாதீங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.